ஜெயலலிதாவின் மரணம் பல பேர் வந்துட்டு வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்குங்க. அவங்க செத்து 10 நாள் ஆனாலும் இன்ன வரைக்கும் வந்துட்டு நம்ம அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மரணத்துல பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப அதிமுகவே வந்துட்டு ஒரு சின்ன ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அவங்களுடைய சமாதி இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அதிமுக சார்பில் எல்லாருமே வந்து ஆதரிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக சார்பில் மட்டும் இல்ல, மக்கள் பல பேர் வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி அஞ்சலியில வந்துட்டு பங்கேற்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். மேலும் தினமும் அவரின் சமாதியை பார்க்க கூட வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு ஒரு பூவை கொடுத்து இதை வந்துட்டு அம்மாவோட சமாதியில வைக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் எங்க வேலையா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா கோபமா பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க வர மக்கள் கிட்ட கூட வந்துட்டு கொஞ்சம் கோபமா தான் பேசி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய காவல்துறையினர். அது மட்டும் இல்லங்க, அந்த பூ கொடுத்த பெண்ணை வேற வந்துட்டு அடிச்சு தோத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட்ட நிலையிலே திரும்பி வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா த்ரிஷா வந்துட்டு ஜெயலலிதாவை பார்க்க சமாதிக்கு வர பல போலீஸ்காரங்க வந்துட்டு அவங்க சூழ்ந்து நின்று அவங்கள ராஜ மரியாதையோட வந்துட்டு அவங்களோட சமாதிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்களாம். இதை பார்த்த மக்கள் வந்துட்டு பயங்கரமா கோவமாயிட்டாங்களாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், நடிகைகளுக்கு மட்டும் ஒரு நியாயமா? நடிகைகள் வந்தா மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ராஜ மரியாதையோட ஜெயலலிதா அம்மாவை பார்க்க விட்டுறீங்களே. அம்மா வந்துட்டு நடிகைகளுக்காக மட்டுமா இருந்தாங்க, மக்களுக்காக தானே நானும் சொல்லியிருந்தாங்க. சோ மக்களே வந்துட்டு இப்படி அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க, இப்படி நியாயமா? த்ரிஷாக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படி இப்படின்ட்டு பல பேர் வந்துட்டு கோபமா பேசி வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.